வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? மொத்தம் 10 ப்ரோக்ராம் இருக்கும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு நேம் கொடுத்தது கிராஸ் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு ப்ரோக்ராம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் ஏ C+ ப்ரோக்ராம் டு இன்புட் பேசிக் சேலரி. ஸோ பேசிக் சேலரி இன்புட் வாங்க போகிறோம் ஆஃப் அன் எம்ப்ளாயி அண்ட் கால்குலேட் இட்ஸ் கிராஸ் சேலரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன கிராஸ் சேலரி அப்படின்னா பேசிக் சேலரி கொடுத்துருவாங்க. அதில் நம்ம ஹச்ஆர்ஏ கண்டுபிடிக்கணும், டிஏ கண்டுபிடிக்கணும். இந்த மூணுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணால் பேசிக் ப்ளஸ் ஹச்ஆர்ஏ ப்ளஸ் டிஏ மூணுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் கிராஸ் சேலரி அப்படின்னு பேர். சரி, இந்த ஹச்ஆர்ஏ டிஏக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, பேசிக் சேலரி லெஸ் தென் 25,000 இருந்துச்சுன்னா, ஸோ 25 கீழே இருந்துச்சுன்னா ஹச்ஆர்ஏ 20% எதுலனா பேசிக் சேலரியில், டிஏ 80%. இதே 25 எபோவ் வந்துச்சு அப்படின்னா 25%, 90%. எபோவ் 40 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அப்போ இந்த கண்டிஷன் என்னன்னா 25 to 40 அப்படின்னு கணக்கு வரணும். இது 40க்கு மேலே போனால் 30%, 95% அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு அமௌண்ட் இருக்குது, இந்த அமௌண்ட்டில் ஒரு 20% ஒன்று கண்டுபிடிக்கணும், 80%. அப்போ 3 கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஓகே, இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு எப்படி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ரோக்ராம் ஆல்ரெடி எழுதி ரெடியாக இருக்குது, நம்ம அதை செக் பண்ணுவோம். ஓகே, ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆஷுங்கிறது ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்க்ளூட் பண்ண போகிறோம் எதை, ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். இந்த ஐஓ ஸ்ட்ரீமில் தான் இன்புட் அவுட்புட்டுக்கான எல்லாமே இருக்க போகுது. யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ப்ரோக்ராம் இன்ட்டு மெயின் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஃப்ளோட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன் ஃப்ளோட்டில் தான் கொடுக்கணுமா, இன்டிஜரில் கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ பர்சன்டேஜில் கொடுக்குறப்ப 80%, 20%ங்கிறப்ப சில நேரத்தில் பாயிண்டில் வந்துச்சுன்னா தொலையாக போய்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஃப்ளோட்டில் கொடுத்துட்றோம். நீங்கள் இன்டிஜரில் தான் கொடுக்கணும், கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ பேசிக் சேலரி இன்புட் வாங்க போகிறோம், கிராஸ் கண்டுபிடிக்க போகிறோம், டிஏ கண்டுபிடிக்க போகிறோம், ஹச்ஆர்ஏ. ஸோ 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சி அவுட் பேசிக் என்டர் பேசிக் சேலரி ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஒரு பேசிக் சேலரி என்னென்னு டிஸ்பிளே பண்ண சொல்ல போகிறோம். அந்த லைன் அப்படியே வரும். அப்போ இன்புட் சின்னு கொடுத்து பேசிக் அப்படின்னு வாங்கிக்கிறோம். இன்கேஸ் பேசிக்கில் ஒரு 10,000 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே வரும் ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் பேசிக் லெஸ் தென் 25,000. நம்ம வாங்குகிற இன்புட்டு 25 கீழே இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஏ கண்டுபிடிக்கணும். இந்த ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்துருக்கோம். இது கொடுக்காமல் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இஃப்பு கீழே உள்ள ஒரு லைன் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்த லைனை கணக்கில் எடுத்துக்காது. அதனால் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அப்போ 25,000க்குள்ளே இருந்தால் டிஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா பேசிக் இன்ட்டு 80%. அதே ஹச்ஆர்ஏ வந்து பேசிக் இன்ட்டு 20%. அப்போ இந்த வேல்யூ டிஏ ஹச்ஆர்லேயும் போய் ஸ்டோர் ஆகிடும். இன்கேஸ் இல்லை 25 தாண்டிடுச்சு அப்படின்னா எல்ஸ் ஏஃப் பேசிக் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25,000. சரி, அதோடு முடிஞ்சிடுதா அப்படின்னா இல்லை, லெஸ் தென் 40,000, அதாவது 39,999 அப்படின்னு வந்தால் கூட வரைக்கும் இதில் வந்துடணும். அப்போ எனக்கு இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். கொடுக்குற அமௌண்ட் 25க்கு மேலேயும் இருக்கணும், 40 உள்ளாரையும் இருக்கணும். அப்படி இருந்தால் நடுவில் யூஸ் பண்ணுறது அண்ட் ஆப்ரேட்டர், அண்டு அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன செய்ய போகிறோம், டிஏ ஈக்குவல் டு அதே தான் பேசிக் இன்ட்டு 90%, ஹச்ஆர்ஏ பேசிக் இன்ட்டு 25% அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தது எல்ஸ் இஃப் இந்த கண்டிஷன் இல்லை, அடுத்த கண்டிஷன் இஃப் பேசிக் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40. இது இப்படி தான் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை, இந்த லைனையே தூக்கிட்டாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ இந்த லைன் இல்லைனாலும் இதோட மீனிங் இது தான், எபோவ் 40 அப்படின்னு தான் கணக்கு வரப்போகுது. இல்லை புக்கில் எது கொடுத்துருக்காங்கிறதுக்காக எழுதினாலும் தப்பு கிடையாது. டிஏ பேசிக் இன்ட்டு 95%, ஹச்ஆர்ஏ பேசிக் இன்ட்டு 30%. ஸோ இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன ஆகும், கொடுக்குற அமௌண்ட் ஏதோ ஒரு அமௌண்ட்டில் தான் வரப்போது, இதில் ஏதோ ஒரு கண்டிஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ஏதோ டிஏ ஹச்ஆர்ஏ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்றுத்தில் வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். ஸோ கிராஸ்ன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த கிராஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிராஸ் ஈக்குவல் டு பேசிக் சேலரி நம்ம கொடுத்த இன்புட் வாங்கினது, ஹச்ஆர்ஏ கண்டுபிடிச்சி டிஏ கண்டுபிடிச்சது, மூணுத்தையும் ஆட் பண்ணால் கிராஸ் சேலரி. ஸோ இது இப்போ வரிசையாக பிரிண்ட் பண்ணுறோம். சி அவுட் பேசிக் சே. எதுக்கு இந்த டாட்டெலாம் வச்சுருக்காங்கன்னா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது. இதில் எத்தனை டாட் இருக்குது அத்தனை டாட் தான் வச்சாகணுமா அப்படிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. பேசிக் பெயின் போட்டு அப்படியே வச்சு டைப் பண்ணாலும் ஓகே. பேசிக் கொடுத்துட்டோம். அடுத்த லைன் வந்துட போகுது. அதில் டிஎன்என்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹச்ஆர்ஏனா தான் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, கீழே ஒரு லைன் வந்தால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக கிராஸ் சேலரி, அது கீழே ஒரு கோடு. நம்ம நார்மலாக மேத்ஸ் போகிறப்ப கீழே கோடு போடுவோம்ல, அதேமாரி உள்ளது. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு F11 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறோம்.
எந்த எரரும் இல்லை அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ பேசிக் சேலரி கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 25,000க்குள்ளே கொடுத்தா என்ன ஆகும்? 10,000 அப்படின்னு கொடுத்துட்டேன். பேசிக் 10,000. அதில் இப்போ பேசிக் 10,000 இருந்தால் நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம் அப்படின்னா 10,000 அதாவது 25,000க்குள்ளே இருந்தால் HRA 20%, DA 80% அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 80% DA அப்படிங்கிறப்ப 10,000 × 80/100 போட்டால் 8,000. இதே HRA என்ன ஒன்று 20%, அப்போ 2,000. அப்போ 10,000 + 8,000 18 + 2 20. ஸோ கிராஸ் சேலரி 20. இந்த கோடு லைன் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆரோ யூஸ் பண்ணுறது. இது ஓகே, அவ்வளோதான் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே வேல்யூ மாற்றினா என்ன ஆகும்? 50,000 கொடுத்தா என்ன ஆகும்? இருந்துச்சா? ஸோ இது என்னென்னா என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ தேர்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இது ரன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகே, தட்ஸ் ஆல். இன்கேஸ் இதே செகண்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இது என்ன சார் செகண்ட் ப்ரோக்ராம்? இது இருக்குது புக்கில். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் a C+ ப்ரோக்ராம் டு செக் பர்சன்டேஜ் ஆஃப் எ ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ் என்னென்னு கண்டுபிடி அண்டு டிஸ்பிளே த டிவிஷன். அவன் என்ன டிஸ்டிங்ஷனா, ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, ஃபெயிலா அப்படின்ட்டு அவன் என்ன டிவிஷனில் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. பர்சன்டேஜ் 80 ஆர் எபோவ், 80க்கு மேலே மார்க் வந்திருந்தால் அவன் டிஸ்டிங்ஷன், 60 to 80 வந்திருந்தால் ஃபஸ்ட்டு, 50 to 60 வந்தால் செகண்ட், 40 to 50 வந்தால் தேர்டு, 40 கீழே போனாலே ஃபெயில் அப்படின்னு அர்த்தம். டிவிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், அதனால் தப்பு இல்லை. ஸோ 80 மேலே ஒரு பையன் எடுத்தால் அவன் டிஸ்டிங்ஷன், 60 to 80 எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸ், 50 to 60னா செகண்ட் கிளாஸ், 40 to 50னா தேர்டு கிளாஸ், 40 கீழேனா ஃபெயில் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இந்த மொதல் 3 லைன் தெரியும் நமக்கு இன்ட்டு மெயின் வரைக்கும். ஃப்ளோட் பர்சன்டேஜ் கொடுக்குறோம், ஏன்னா நம்ம பர்சன்டேஜ் இன்புட் தான் வாங்க போகிறோம். இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறோம், க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு பின்னாடி பார்ப்போம். சி அவுட் என்ட்ரி யுவர் பர்சன்டேஜ், நம்ம என்ன பர்சன்டேஜோ அதை கொடுத்துட்றோம். சீனில் இன்புட் வாங்குகிறோம். இப்போ நான் பர்சன்டேஜ்னாலே தெரியும் 100 வரைக்கும் தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும், 100 தாண்டி பர்சன்டேஜ் நம்ம கொடுக்க மாட்டோம். அப்போ 100க்குள்ளே ஒரு நம்பர் வருது அப்படிங்கிறப்ப அதை சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அதை டிவைட் பை 10ன்னு கொடுக்கலாம். ஸோ அதான் அடுத்து பண்ண போகிறோம். இங்கே சி அவுட் யூ ஸ்கோர்டு பர்சன்டேஜ். இப்போ நான் வந்து 15 கொடுத்துருக்கேன்னா யூ ஸ்கோர்டு 15 போட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள். அப்போ எனக்கு ஸ்க்ரீனில் வரப்போ யூ ஸ்கோர்டு 50% அப்படின்னு வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு பர்சன்ட் டிவைட் பை 10. இப்போ நம்ம வாங்கின இந்த பர்சன் நான் 15 வாங்கிறேன்னா 50 டிவைட் பை 10 அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஆகிடும் 5ன்னு வந்துடும். அப்போ 100ன்னு கொடுத்தா 10ன்னு வந்துடும். அப்போ 1லேருந்து ஆரம்பித்து 10க்குள்ளே தான் இந்த எக்ஸோட வேல்யூ இருக்கும், அது தாண்டி போகாது. அப்போ நமக்கு சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பர்சன்டேஜ் கொடுத்தா 100 கொடுத்தாலும் சரி 80 கொடுத்தாலும் சரி எதாக இருந்தாலும் 1லேருந்து 10க்குள்ளே மட்டும்தான் இதில் வேல்யூ வரப்போகுது. அப்போ இதை வச்சு ஈஸியாக ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். அது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா நம்ம 80க்கு மேலே போனால் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 80க்கு மேலே என்னென்ன இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 10 இருக்கலாம். இந்த 3 மட்டும் தான் வர முடியும். அப்போ ஃபஸ்ட்டு சுவிட்ச் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம், ப்ராக்கெட்டுக்குள்ளார எக்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். இது வந்து இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த எக்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா கேஸ் 10ஆக இருந்தால், 9ஆக இருந்தால், 8ஆக இருந்தால், இந்த 3த்தில் ஏதோ ஒன்று இருந்தால் இந்த கேஸ் வேணால் இப்படி வச்சுக்கலாம். எப்பயுமே இதேமாரி எழுதுறது தான் பெஸ்ட்டு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த 3 கேஸில் எதாக இருந்தாலும், அதாவது 100% கொடுத்தாலும் 90 கொடுத்தாலும் 80 கொடுத்துருந்தாலும் யூ ஹேவ் பாஸ்டு வித் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு வந்துடும். பிரேக். இது ஒரு செட்டு, இது வரைக்கும் ஒரு செட். இதே மாதிரி அடுத்து கொண்டு வரோம். அடுத்த செட் எப்படி இருக்கும்னா இன்கேஸ் 70யோ இல்லை 60யோ எடுத்திருந்தால், ஏன்னா 70 டிவைட் பை 10ன்னு போட்டால் 7 வந்துருக்கும், 60 டிவைட் பை 10 6ன்னு வந்துருக்கும். 7 இல்லை 6ஆக இருந்தால் அவங்க பாஸ்டு வித் ஃபஸ்ட் டிவிஷன் ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்க போகிறோம். அடுத்த கேஸ் இன்கேஸ் 5, அதாவது 50 மார்க் எடுத்து பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் அது 5ன்னு வந்துடும். அப்போ பாஸ்டு வித் எந்த கிளாஸ் அப்படின்னு கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இது கொஞ்சம் பார்க்க அழகாக தெரியுங்கிறதுக்காக தான். ஸோ அடுத்தது இதே 40 மார்க் எடுத்திருந்தால் அப்போ அவனை என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது எதுவுமே இல்லை அப்படின்னால் யோசிச்சு பாருங்கள், 100லேருந்து ஆரம்பித்து 40 வரைக்கும் அவன் மார்க்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 40 கீழே தான். 40 கீழே வந்தாலே ஃபெயில்னு அர்த்தம். அதுக்கு கேஸ் அப்படின்னு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். சாரி யூ ஹேவ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். தட்ஸ் ஆல், இவ்வளோ தான் முடிச்சிடறோம். இல்லை எனக்கு அது டவுட்டு குழப்பமாக இருக்குது, எனக்கு 3யோ இல்லை 20யோ இல்லை 10ஓ எது வந்தாலும் ஃபெயில்னு சொல்லணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக தூக்கிட்டு கேஸ் 3, கேஸ் 2, கேஸ் 1 அப்படின்னு கொடுத்து சி அவுட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா
10லேருந்து ஆரம்பிச்சு 10 20 30 மார்க் வந்தால் என்ன ஆகிடும், ஃபெயில்டு அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடும், இது தவிர எது இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறப்ப டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்குறது பெஸ்ட்டு. ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். 15 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா பர்சன்டோட வேல்யூ 50, யூ ஸ்கோர்டு 50%ன்னு வந்துடும். 50 டிவைடட் பை 10ங்கிறப்ப 5ங்கிறது எக்ஸில் ஸ்டோர் ஆகிடும். 5 ஆன்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வரும். எங்கே 5 இருக்குது, இதோ இருக்குது கேஸ் 5. அப்போ இந்த கண்டிஷன் ஓகேன்னு ஆகிறப்ப யூ ஹவ் பாஸ்டு வித் சைன் டிவிஷன் அப்படின்னு வந்துட்டு பிரேக் லூப் போட்டு வெளில வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் ப்ரோக்ராம். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். 15 கொடுக்குறேன். சைன் டிவிஷன் வந்துருச்சா? யூ ஸ்கோர்டு 50%, யூ ஹவ் பாஸ்டு வித் சைன் டிவிஷன். ஓகே, இன்கேஸ் வேறு வேல்யூ கொடுப்போம். ஸோ இப்போ வேல்யூ என்னென்னா ஒரு 90%, 90 மார்க் அப்படின்னா கொடுக்குறேன். யூ ஸ்கோர் 90%, யூ ஹவ் பாஸ்டு வித் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு வந்துடும். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் 2 ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேவா?